என் பேர் அசோக். சரிங்களா? ரித்திக் ரோஷனோட மாமா வேணும், எனக்கு மருமை வேணும். விஜய் மாநாடுக்கு 20ஆம் தேதி நைட்டே கிளம்பி வந்து 21ஆம் தேதி காலைல 4 மணிக்கெல்லாம் கிரவுண்டுக்கு வந்துட்டாங்க. அங்க இருந்து ஈவினிங் தான் அவனுக்கு முடியாம போயிருந்துருக்கு. மாநாடு நடக்கும் போது தான் முடியாம போயிருந்திருக்கு. அங்க உள்ள கிரவுண்ட்ல உள்ள மெடிக்கல் கேம்ப்ல ட்ரீட்மெண்ட் பார்த்து அங்க உள்ள டாக்டர் இன்ஜெக்ஷன் மாத்திரை எல்லாம் கொடுத்துருக்காங்க. முடிச்சுட்டு நைட்டு கிளம்பும் போது பறவை கிட்ட நிப்பாட்டி சாப்பிட்டுருக்காங்க. சாப்பிட்டுட்டு கூட அந்த பையனுக்கு வாமிட்டிங் ஆயிருக்கு. சமையல் நிப்பாட்டி வாமிட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இவனை பார்த்துருக்காங்க. பேச்சு மூச்சே இல்லை. அதோட அங்கேருந்து என்ன பண்ணிருக்காங்க, அவங்கள இந்த லோக்கல்ல இருந்தவங்கள்ட்ட கூப்பிட்டு பேசி பக்கத்துல அந்த பிஹெச் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போய் செக் பண்ணிருக்காங்க. அவன் உயிர் போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் போலீஸுக்கு பேசி மதுரை ஜிஆர்எஸ்க்கு மாத்தினாங்க. இதுல என்ன அப்படின்னா, ஒரு ஆழ்ந்த வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முக்கியமான பதிவு +2, அதாவது அந்த பையனுக்கு வந்து 10th படிக்கிற கூட பிறந்த தங்கச்சி ஒன்று இருக்கு. உடல்நிலை சரியில்லாம இப்போ வரைக்கும் மருத்துவ சிகிச்சையில இருக்க அம்மா. அப்பா வந்து பேரூராட்சியில துப்புரவு பணியாளராக ஒர்க் பண்றாரு. நீ அந்த குடும்பத்துக்கு என்ன ஈடு கொடுத்தாலும் அவன் வந்து ஈடு கொடுக்க முடியாது, என்ன கொடுத்தாலும். ஆனா ஒரு சில ஊடகங்களை சொல்றாங்களாம், அவன் மாநாடுக்கே வரல, மாநாடுக்கு வராத ஒருத்தனுக்கு எப்படி மாநாடுல வந்தான்னு சொல்றீங்க அப்படின்னு. மாநாடுக்கு வந்தான்றதுக்கு எல்லாமே எல்லா விதமான ஆதாரமும் இருக்கு. அவங்க அங்கிருந்து வரும்போது கோத்தகிரில இருந்து கீழே இறங்கும் போது டோல்ல வண்டி நம்பர், போலீஸ் செக் போஸ்ட்ல வண்டி நம்பர் கொடுத்துருக்கானுங்க. இது போக கேம்ப் கிரவுண்ட்ல மாநாடு நடந்த கேம்ப் தான் ட்ரீட்மெண்டே பார்த்துருக்காங்க. அப்படி இப்படி மாநாடுல வந்து கலந்துக்கலன்னு சொல்றாங்க. அதனால தயவு செய்து ஒரு சில ஊடகங்கள்லாம் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன், உண்மை எதுன்றத நேரா சம்மந்தப்பட்டவங்களை விசாரிச்சு பதிவு பண்ணுங்க. இது எப்படின்னா, இன்னொரு விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழக வெற்றி கழக தலைவரோட தலைவர் இருக்காரு பாருங்க, அவரோட கவனத்துக்கும் நிர்வாக கவனத்துக்கும் இது போன்று மீண்டும் உங்க ரசிகரோ உங்க கட்சி தொண்டரோ அவர் குடும்பத்துக்கு இந்த நிலைமை ஏற்படாம கொஞ்சம் பாதுகாத்து இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா பண்ணி தான் நல்லா வந்திருக்கும். பாதி பேத்துக்கு சாப்பாடு இல்லைன்றாங்க, தண்ணி இல்லைன்றாங்க, அவ்வளவு கூட்டம் இல்லை. ஆனா என்ன விஷயம்னா, அவங்க பார்த்து இந்த குடும்பத்துக்கு ஏதாவது நல்லது செஞ்சா நன்மைன்னு நாங்க நினைக்கிறோம். என்ன கொடுத்தாலும் ஒன்றும் ஆக போறது கிடையாது. பாவம், இனிமே அவங்க அம்மா உடல்நிலை சரியில்லாம சிகிச்சை பெற்று இருக்கா. அவங்க அம்மாவோட நிலைமை என்னன்னு தெரியல, அவங்க அப்பா உடல்நிலை சரியில்லாம இருக்காரு, அவருக்கு நிலைமை என்னன்னு தெரியல, 10th படிக்கிற அந்த பொம்பளோட வாழ்க்கை என்னன்னு தெரியல. ஏன்னா அந்த பையன் தான் எல்லாத்துக்குமே, அந்த குடும்பத்துக்கு, அந்த குடும்பத்தோட ஆணி பேர் அந்த பையன் தான். இப்ப அந்த பையன் இல்லை, வீட்டுக்கு ஒரு பையன். அவன் எவ்வளவு கனவுகளோட வந்தான், எவ்வளவு கனவுகளோட இருந்திருப்பான்றது யாருக்கும் தெரியல. போயிடுச்சு, உயிர் போயிடுச்சு. ஆகையினால தவேகா நிர்வாகிகள் அனைவருக்கும் சொல்றேன், இத ஒரு செய்தியா கொண்டு போகாம உங்கள் சகோதரனா ஊத்துனா நினைச்சு என்ன செய்யணுமோ அந்த குடும்பத்தை செய்யுங்க. நேரடியா போய் குடும்பத்தையே பார்த்து குடும்பத்துக்கே செய்யுங்க. யாருக்கு எதுவும் செய்யணும் அவசியம் கிடையாது. அவங்க மூலியமா போச்சணும், நிர்வாகி மூலியமா போச்சணும், நேரம் வேங்க. அவனுக்கு ஒரு ஆறுதல் என்னன்னா, தாவேகா உண்மையிலே அவனை சிரமா தொண்டனா இன்னும் கட்சி மென்மேலும் வளரணும்னா நேரடியா போய் அவங்க பெற்றவங்களுக்கு ஆதரவு சொல்லி ஒரு ஆறுதல் சொல்லி அரவணைப்பா அந்த புள்ள படிப்புக்கு 10th படிக்கிற புள்ள இருக்கு, அந்த புள்ள படிப்புக்கும் அவங்க அம்மா மருத்துவ தொடர்ந்து சிகிச்சையில இருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு வாழ்வாதார இதே பண்ணி கொடுத்தீங்கன்னா உண்மையிலேயே தாவேகா வெற்றி கழகத்துக்கு நாங்க உண்மையிலேயே நன்றி கடன் பட்ட மாதிரி இருக்கோம். இது நான் எப்படின்னா இந்த கட்சி சார்ந்து சொல்லலாம், உறவினரா சொல்றேன், என்னுடைய மருமை நிலை சொல்றேன். 2வது, ஒரு அவன் ஆசைப்பட்டு வந்தான், எங்க தலைவர் சொல்லி ஆசைப்பட்டு வந்தான், விஜய் வந்து எங்க தலைவர் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்தான். உயிர் போயிருச்சு, இனி அந்த ஈடு கட்ட முடியாதுன்னு, எது கொடுத்தா ஈடு கட்ட முடியாது. அதனால தயவு செய்து எல்லா இளைஞர்களுக்கும் சொல்ற ஒரு பதிவு என்னன்னா, ஃபர்ஸ்ட் குடும்பத்துல இருக்கவங்களாம் நினைங்க, குடும்பத்துல இருக்க பெற்றவங்க கூட பிறந்தவங்க எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து அதுக்கு என்ன வழிமுறை செஞ்சா சரியா இருக்குன்னு பார்த்துட்டு எந்த கட்சிக்கும் எந்த கட்சியா இருந்தாலும் சரி, இந்த ரசிகரா இருந்தாலும் சரி, எல்லா சகோதரனுக்கும் உயிர் வந்து விலைமதி பெற்றது. தயவு செய்து சொல்றேன், நம்மளோட நிலைமையும் நம்ம குடும்ப சூழ்நிலையும் நினைச்சிட்டு எந்த விஷயத்திலையும் கலந்துக்குங்க. இது என்ன அப்படின்னா, நீங்க ஆர்வலர்லயோ விளையாட்டுலயோ ஃப்ரெண்ட்ஸ்லயோ சேர்ந்து போயிருவீங்க. ஆனா உண்மையான விஷயம், நீங்க எங்க போனாலும் உங்களை நினைச்சு இன்னைக்கு வரைக்கும் வருத்தப்படுறதுனா பெற்றவங்க மட்டும் தான். இன்னைக்கு அவங்க தான் அனாதை நினைக்கிறாங்க. வீட்டுக்கு ஒத்த பையன் தூக்கி கொடுத்துட்டு நானா உட்காந்துருக்காங்க. அந்த புள்ள யோசிச்சு பாருங்க, சூழ்நிலை எப்படி இருக்கும், போன உயிர் வந்துருமா? அதனால தவேகா கட்சி தலைவருக்கு வந்து ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறோம், உங்க தொண்டர்களுக்கு நீங்க எவ்வளவோ விஷயங்கள்லாம் பேசுறீங்க, உங்க தொண்டர்களுக்கு முதல்ல வெளில இருந்து வர்றவங்கள பாதுகாப்பாகவும் அணுகுமுறையாகவும் நடத்துறதுக்கும் சரியான மருத்துவம் எல்லாம் பண்றதுக்கும். ஆனா ஒரு விஷயம் சொல்றாங்க டாக்டர்ஸ், என்ன சொல்றாங்கன்னா,
சமூக வச்சு பேசுறாரு. நீங்க அங்க உள்ள பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஏதாவது ஹாஸ்பிட்டல் கண்டிப்பா காப்பாத்திக்கலாம் அப்படின்றாங்க. அது ஏன் அந்த தவறை விட்டாங்கன்னு தெரியல. மெடிக்கல் கேம்ப்ல பார்த்து ஒரு ஊசியை போட்டு மாத்திரை கொடுத்தா மட்டும் சரியா வராது. பக்கத்துல ஏதாவது ஹைஜீனிக்கா ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அவங்க கூட நிறைய இருக்கு, மல்டி ஸ்பெஷாலிட்டி. அவங்க கூட ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் வேலம்மாள் அட்லீஸ்ட் வேலம்மாள் ஹாஸ்பிட்டல் சேர்த்தா கூட உயிரை காப்பாத்திக்கலாம்னு சொல்றாங்க. அதனால தயவுசெய்து சொல்றேன், இனிமேல் உங்க பொதுக்கூட்டம் கட்சி மீட்டிங் எது வச்சாலும் சரி, வர்ற ரசிகர்களுக்கும் உங்க கட்சி நிர்வாகிகளுக்கும் சரியான பாதுகாப்பு வழங்கி இந்த தமிழக வெற்றி கழகத்தை கொண்டு போங்க. அப்படின்னாதான் மென்மேலும் வளரும். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.